வேர்ல்ட் லெவலில் ரொம்பவே டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸில் ஒன்று நம்ம இந்தியன் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். வருஷம் சுமார் 8 லட்சம் பேர் இந்த எக்ஸாமில் அப்பியர் ஆகுறாங்க. அப்படி 8 லட்சம் பேரில் இந்த வருஷத்தில் ஆல் இண்டியா ரேங்க்கில் 577க்கு ரேங்க் எடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க நம்ம டாக்டர் மோகன பிரியா. இன்றைக்கி நம்ம அவங்கள தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பல இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு ஆன்சரோடு ரொம்ப ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோகன பிரியா, டாக்டர் மோகன பிரியா. தேங்க்யூ. ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மோகன பிரியானா யார், உங்கள் ஊர், உங்கள் ஃபேமிலி, உங்களை பற்றி சொல்லுங்கள். யா ஷூர். ஸோ மை நேம் இஸ் டாக்டர் மோஹன பிரியா. ஸோ நான் வந்து ஃப்ரம் சென்னை. என்னுடைய அப்பா வந்து ஃப்ரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட், அம்மா இஸ் ஃப்ரம் சென்னை. ஸோ நான் பிறந்தது சென்னையில், பட் வளர்ந்தது இந்தியாவில் இருக்க டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில், பீகார், சத்தீஸ்கர், ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் அப்படின்னு டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் நான் வளர்ந்துருக்கேன். அண்ட் நான் வந்து படித்ததும் இந்த டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸில் தான். அண்ட் இந்த இடத்துல வந்து வாட் ஐ ஹவ் gained is a different kind of experience with different language, tradition and culture. And இந்த எல்லா இடத்துல படித்த இடத்துலலாம் I was doing well in my studies. And 12th standard படிக்கும்போது I decided நான் MBBS தான் பண்ணணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தேன். ஸோ அதனால I pursued my MBBS from Christian Medical College, Vellore. And அதுக்கப்புறம் 2 years நான் வெல்லூர்லேயே ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் in the Department of Medical Oncology and then in the Department of Anesthesia. ஸோ இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ கிவன் தி அவார்ட் ஆஃப் பெஸ்ட் அவுட் கோயிங் லேடி டாக்டர் ஃப்ரம் மை காலேஜ். அண்ட் அப்பா வந்து இஸ் டாக்டர் ஸ்டாலின். அவங்க வந்து டிரெக்டர் இன் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா இஸ் டாக்டர் இந்திரா காந்தி அண்ட் ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர். தம்பி நிவேத்குமார் அவனுடைய சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவனும் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் எழுதியாச்சு. ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் பீரியட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரிசல்ட்ஸ் வந்த உடனே எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த ஒரு வெற்றியை? யா, ஸோ பிகாஸ் இந்த யூபிஎஸ்சின்றது ஒரு 1 year ஃபுல் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஸோ ஜூனில் வந்து ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் வில் பி இன் செப்டம்பர். ஸோ ஜூன் வந்து எம்சிக்யூ டெஸ்ட்னால அந்த ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக ரிசல்ட் வந்துடும். வித்தின் சம் 20 daysக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். அண்ட் வி காட் டு நோ வாட் த ரிசல்ட் இஸ். ஆனால் மெயின்ஸ் டு இன்டர்வியூன்றது இட்ஸ் அகெயின் அ வெரி லாங் டைம். நம்ம வந்து எழுதியிருப்போம், பட் என்ன எழுதணும், நம்ம எழுதினது வந்து வில் இட் ஃபெட்ச் தி அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸ் தட் வி எக்ஸ்பெக்ட் அப்படின்றதும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அதுக்காக. அட் த சேம் டைம் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ வாட் ஐ டிட் வாஸ், பிகாஸ் ஐ had told CMC Vellore that I will come back after 8 months நான் வந்து வந்துடுறேன் திருப்பி அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ கேம் பேக் அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனஸ்தீஷியா. அதனால் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அவ்வளோவா ப்ரெஷர் தெரியல. ஸோ நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் வரும்போது இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இன்டர்வியூ வந்து என்னோட March 3rd வந்து இன்டர்வியூ நடந்துச்சு. பட் த ரிசல்ட்ஸ் கேம் ஒன்லி பை May end. ஸோ அகெயின் there was a very long wait. அந்த லாங் வெயிட் ஆன டைமில் கூட தேங்க்ஃபுல்லி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அவ்வளோவா பெரிய வித்தியாசம் இல்லை, பெரிய ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் அட் த சேம் டைம் வந்து there was a pressure. இந்த வாட்டி கிளியர் பண்ணலன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கும் படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் the waiting time was actually very tough. So that is something that everybody, I think all the aspirants go through. Result வந்த நாள் வந்து I was actually in operation theatre. நான் அனஸ்தீஷியாவில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அது எக்ஸ்டுபேஷன் டைம். ஸோ பேஷண்ட் வந்து காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியிலேருந்து நம்ம வெளியே அனஸ்தீஷியாலேருந்து வெளியே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் தான் அப்பா வந்து ரிசல்ட் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பை த டைம் ஐ வாஸ் வெரி பிஸி. அந்த சுச்சுவேஷனில் நான் அட்டென்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து பார்க்க முடிஞ்சது, என்ன அப்போ எதுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னே கேட்க முடிஞ்சது. அப்போது வந்து ரிசல்ட் சொன்னாங்க. அதுக்குள்ளே நிறைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ்லாம் வந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் எவ்ரிபடி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஃபைனலி நம்ம பண்ண எல்லா ஹார்ட் ஒர்க்குமே ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன், ஒரு நல்ல சக்ஸஸ் வந்ததுனால ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இட் செல்ஃப் ஒரு 6 months நம்ம எஃபர்ட் போட்டோம். பட் வந்து ரொம்ப கடுமையாக நம்ம வந்து எஃபர்ட் போட்டதுனால அந்த ரிசல்ட் கிடச்சிது. அந்த டிசிப்ளின்டாக நம்ம படித்ததுனால அந்த ரிசல்ட் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் சக்ஸஸ். ஸோ உங்களோட ஹாபிஸ்லாம் என்னென்னு சொல்ல முடியுமா? ஓகே, நான் வந்து என்னுடைய ஃப்ரீ டைம் ரொம்ப கம்மி தான் எனக்கு ஃப்ரீ டைம். பட் அந்த ஃப்ரீ டைமில் ஒன் திங் இஸ் நான் மியூசிக் வந்து ரொம்ப லிசன் பண்ணுவேன். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக பேட்மிண்டன் விளையாடுவேன்.
அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அந்த பேட்மிண்டன் சொல்லி கொடுத்ததுனால ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ப்ளே பேட்மிண்டன் அண்ட் ஐ யூஸ் டு ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இட் வில் பி ஐதர் ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆர் சம் பர்சனல் டெவலப்மெண்ட் புக்ஸ் வந்து நான் படிப்பேன். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் ஐ யூஸ் டு டூ வென் ஐ எம் நாட் ஸ்டடிங். ஸோ இப்போ நம்ம கூட டாக்டர் மோகன பிரியா அவங்களோட அம்மா இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட சில கேள்விகளை இப்போ நம்ம கேட்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட பொண்ணு இப்போது ஐஏஎஸ் ஆக போகிறாங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய மகள் வந்து அவள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் அவளுக்கு கொடுத்த பரிசுன்னு தான் நான் இதை நினைக்கிறேன். அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 6 மாதமும் வந்து 2 மணி 3 மணி வரைக்கும் தான் தூங்கவே ஆரம்பிப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தா. அந்த ஏன்னா வந்து ஒரு பழமொழியே சொல்லுவாங்கள்ல, தெர் இஸ் நோ கெயின் வித்தவுட் பெயின். ஸோ அந்த பெயினில் வந்து அவள் கஷ்டப்பட்டதுனால அந்த கெயினை வந்து அவளால் பார்க்க முடிஞ்சது. இது கடவுள் அவளுக்கு கொடுத்த பரிசுன்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாரும் என்னோட முழு ஃபேமிலியுமே வந்து அவளுடைய ஐஏஎஸை பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஐஏஎஸ்ங்கிறது பல பேரோட கனவு. அந்த கனவு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இந்த கனவை நனவாக்க நீங்கள் என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் எடுத்தீங்க? ஸோ மோட்டிவேஷன் ஃபார் டேக்கிங் அப் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வந்து எனக்கு நான் சிஎம்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்தது. சின்ன வயசு கனவுன்னு நான் சொல்ல முடியாது. சின்ன வயசுலேருந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பிகம் அ டாக்டர். அதனால எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் படித்து முடித்தேன். ஐ கேம் அவுட் அஸ் த பெஸ்ட் அவுட் கோயிங் லேடி டாக்டர் as well. பட் ஆஃப்டர் தேட் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் ஆஸ் அ டாக்டர் என்னால் ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஃபர்தர் ரீச்சோட நிறைய டைமென்ஷன்ஸ் கவர் பண்ணுற ஒரு சர்வீஸ் வந்து சிவில் சர்வீசஸாக தெரிஞ்சுது. எஸ்பெஷலி பிகாஸ் நான் வந்து இங்கே பார்க்கும்போது சிஎம்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், சிஎம்சி வேலூரில். ஸோ அங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நார்த் இந்தியா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ வரும்போது அவங்க ரூரல் ஏரியாஸ்லேருந்து வருவாங்க. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் இருக்க பீப்புள் வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டிஸை அவங்களுடைய சொந்த ஸ்டேட்டில் அவைல் பண்ண முடியல. அதனால இவ்வளோ தூரம் அக்ராஸ் த கண்ட்ரி ட்ராவல் பண்ணி ஒரு டெர்ஷரி ஹெல்த் கேர் சென்டருக்கு வராங்க. பட் இந்த மாதிரி ஒரு சர்வீசஸ், ஹெல்த் கேர் சர்வீசஸாக இருக்கட்டும், இல்லை சம் ஸ்கீமோட பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், பீப்புள் கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ அதனால நான் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்குள்ளே போனால் அந்த இடத்துலேருந்து பீப்புளுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுச்சு. So that is my motivation for writing the UPSC Civil Services Examination. அதை தவிர என்னென்ன முயற்சிகள் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிலபஸ் வந்து அது சிலபஸ் இஸ் த மெயின் திங். ஸோ அதை நல்லா கவர் பண்ணிக்கிட்டேன். அது பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கவர் பண்ணேன் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் போட ஆரம்பித்தேன். ஸோ ப்ராட் ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். சிஎம்சியில் அட்மிஷன் கிடைக்கிறதும் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அதுலேயும் நீங்கள் பெஸ்ட் லேடி டாக்டர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டாக்டரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஆனால் உங்களோட கனவு பாதை ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஆட்சியாளர் பொறுப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட மருத்துவ பணியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க? Thank you for the question. So first thing is health services என்றது ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட அட் அ டைம் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பட் வந்து நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் போகும்போது there are various areas in which I can help. ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ், தட் இஸ் ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் நான் ஹெல்ப் பண்ணலாம். என்னென்ன ஃபண்ட்ஸ் தேவைப்படுது, இல்லை என்னென்ன ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு தேவைப்படுறது, அதெல்லாம் நம்ம வந்து ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐ கேன் cover that. And third important thing வந்து especially during the time of COVID நம்ம பார்க்கும்போது lot of doctor turned administrators played a very important role in ensuring that resources were allocated in the right places. Oxygen இருக்கட்டும், இல்லை ICU beds இருக்கட்டும், very different waysல people have done that. So இந்த மாதிரி விதத்தில் especially in situations of health emergency நான் வந்து utilize ஆவேன் அப்படின்னு நினைக்கிறேன். So a doctor being lost from the medical field is true, but as an administrator I feel that I can contribute in a much broader sense. 35 இயர்ஸ் ஆகியும் இன்னும் கிராக் பண்ண முடியாமல் எத்தனையோ பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சிங்கிள் அட்டம்ப்ட்லேயே வந்து இதை கிராக் பண்ணியிருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அடையிறதுக்கு ஏகப்பட்ட ஹேர்டில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஹேர்டில்ஸ்லாம் என்னென்ன, அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணி வந்திருக்கீங்க? ஸோ ஹர்டில்ஸ் இல்லாமல் எந்த எக்ஸாமுமே நம்ம கிளியர் பண்ண முடியாது. தெர் ஆர் லாட் ஆஃப் ஹர்டில்ஸ் இன் திஸ் UPSC ஜர்னி ஆஸ் வெல், considering the fact that there is lot of knowledge that needs to be accumulated and lot of time that needs to be spent in preparation as well as the exam. So first hurdle நான் சந்திச்சது வந்து the very amount of syllabus that I had to cover. Social studies கடைசியாக புக்கு மூடி வச்சது 10th standardல. அதுக்கப்புறம் 11th 12th I did science and then 5 to 7 years I have been in the medical field.
ஸோ அப்படின்னு இருக்க நேரத்தில் ஐ ஹவ் நாட் டச்ட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டி, எக்கானமிக்ஸ், தீஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் மீ. ஸோ அந்த சிலபஸ்லாம் பேசிக்லேருந்து கவர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய ஹர்டிலாக இருந்துச்சு. அண்ட் ஐம் ஷுர் தட் a lot of science graduates either from engineering or from medical background would feel the same. Second important hurdle that I faced was a lot of times I used to feel down during the course of preparation. Because it's a long strategy, long preparation. It's not a sprint, it's a marathon. So you need to keep yourself up throughout. So adukku nariya that I felt was a very major hurdle. But adu eppadi overcome pananona, one thing is we should be aware of what our goal is. நம்ம கோல் வந்து சிவில் சர்வெண்ட்டாக ஆகி நம்ம நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற அந்த கோல் நம்ம மைண்டில் இருந்தால் we'll be able to achieve that no matter how much hurdles come along our way. Second important thing that happened was the support system that I had. That is parents-ஆக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சிப்ளிங்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் சிஸ்டமாக இருந்ததுனால I was able to overcome these hurdles. Third important thing is physical fitness. So initially I used to ignore that, but later I came to realize that mentally நம்ம ஃபிட்டாக இருக்கணும்னா physical fitness is very important. So அதையும் நம்ம வந்து சைட் பை சைடு வந்து சேர்த்து வந்துட்டே இருக்கணும். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன, அதில் ப்ரிலிம்ஸ் மெயின் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் எலபரேட்டாக சொல்ல முடியுமா? Yeah, sure. So UPSC in the exam வந்து it's Union Public Service Commission. So in the exam is actually for IAS, IPS, IFS and also for other services along it, postal service எல்லாமே சேர்த்து இந்த எக்ஸாம்லாம் வரும். So for Group A and Group B services. So இதில் வந்து prelims, mains and interview இருக்கும். So prelims is an MCQ based test, multiple choice questions. அதில் part A மார்னிங்கில் இருக்கும், part B வந்து ஈவினிங்கில் இருக்கும். So part A la vandu it's general studies paper in which all your history, polity, economics, geography ellame part A la varum. Part B is mental ability and adula it's called CSAT, so the mental ability related questions la varum and English comprehension based questions varum. Second level of this exam, around 8 to 10 lakh people write this. Second stage of the exam ku or 11,000 people to 12,000 people clear for mains. ஸோ அதில் ஒரு கட் ஆஃப் இருக்கும் ப்ரிலிம்ஸில், அது கிளியர் பண்ணால் மெயின்ஸ்க்கு போகலாம். ஸோ மெயின்ஸில் வந்து இட்ஸ் a 9 paper exam. So it is divided over 2 weekends. So ஒரு வீக்கெண்டில் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அண்ட் தி அதர் வீக்கெண்ட் சாட்டர்டே, சண்டே வந்து நம்ம எழுதுறோம். மார்னிங் ஆஃப்டர்நூன் பேப்பர் இருக்கும். So we start with writing essay and then the English and the language papers and then GS 1, 2, 3, 4 அப்படின்னு போகும் and optional papers இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சிலபஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸுக்கும் ஒரு சிலபஸ் இருக்குது, மெயின்ஸுக்கும் ஒரு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸில் ஈச் GS ஜெனரல் ஸ்டடீஸ் will have different subjects and different syllabus for it. ஸோ அது நம்ம சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து படிக்கணும். Third important part of the exam after we clear the written part is interview. So a lot of people have heard about interview, நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. So that is the time when our personality is being tested. So this is the whole process of UPSC, and when the final result comes they add the mains mark and the interview mark, and adoda sethu in the interview and mains mark add panni the final result is given along with the rank, and finally the service and cadre results come later. So the prelims is only for only for qualifying round, whereas the mains and interview is the thing where the rank is being decided. ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன் பீரியட் எவ்வளோ வருஷம், எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் ஆக்சுவலி 6 months தான் ப்ரிப்பேர் பண்ணேன் இதுக்காக. ஸோ 6 monthsல எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் என்னோடய எய்ம் வெரி கிளியராக இருந்தது, that I wanted to become a civil servant. And second important thing was என்னுடைய டைம் பீரியட் ஃபார் ப்ரிப்ரேஷனும் ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சிஎம்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் and I was doing my service obligation. அப்போது வந்து சிஎம்சி கிட்ட வந்து I wrote down to them saying that நான் 6 monthsக்குள்ளே திருப்பி வந்து ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு தான் நான் வந்து ப்ரிப்ரேஷனுக்கே போனேன். ஸோ அப்படின்ற நேரத்தில் இந்த 6 months was very crucial and I had to finish my preparation by then. தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து என்னுடைய ஆப்ஷனல் வந்து நான் மெடிக்கல் சயின்ஸாக சூஸ் பண்ணேன். ஸோ மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் வாஸ் சம்திங் ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித், அண்ட் என்னுடைய பேசிக்ஸும் நான் நல்லா கிளியர் பண்ணிட்டதுனால 5 years நான் அதுதான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 2021 பாஸ்ட் அவுட் ஆனதுனால இட் வாஸ் வெரி ஃப்ரெஷ் இன் மை மைண்ட். ஐ வாஸ் ஏபிள் டு டூ தட். அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ரீசன் வாஸ் நான் நிறைய சோர்ஸஸ்க்கும் போகலை, வெரி லிமிட்டட் சோர்ஸஸில் பேசிக்ஸை வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வைடன் பண்ண ரீடிங்கை, பட் அதர்வைஸ் த பேசிக்ஸ் வாஸ் வெரி கிளியர். Second, another important reason is the mentors that I had.
ஸோ நிறைய சீனியர்ஸ் எனக்கு கைட் பண்ணாங்க. என்ன படிக்கணும், என்ன படிக்க தேவையில்லை, நிறைய யூடியூப் அண்ட் ஆன்லைன் சோர்ஸஸ் இருக்குது, நிறைய புக்ஸ் சோர்ஸஸும் இருக்குது. பட் வந்து அந்த சோர்ஸஸ் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ எது தேவையோ அது மட்டும் பண்ணால் நம்ம 6 monthஸில் இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். ஹேவிங் செட் தட் எல்லாருனாலும் அந்த 6 months பண்ண முடியும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு 1 year இல்லை 2 years ஆகலாம். ஸோ கோ இன் யோர் பேஸ். பட் அந்த 1 year 2 yearக்குள்ளே அந்த நீங்கள் ஒரு டைம் பீரியட் செட் பண்ணிங்கன்னா அந்த டைம் பீரியட்குள்ளே முடிக்க நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ரொம்ப டைம் இருக்குது, இல்லை நிறைய அட்டெம்ப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட வேண்டாம். ரிட்டன் எக்ஸாம்ஸ் கூட ஓகே, ஆனால் இந்த இன்டர்வியூன்னு வந்தால் மட்டும் அப்படியே பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு இருக்கவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட டிப்ஸ் என்ன? நீங்கள் எப்படி இந்த இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ ஃபார் இன்டர்வியூ இட்ஸ் அ பர்சனாலிட்டி பேஸ்ட் டெஸ்ட். இன்டர்வியூவோட நம்மளுடைய பர்சனாலிட்டி தான் அசஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்மளுடைய பர்சனாலிட்டி டசன்ட் கம் இன் அ டே. இட் இஸ் சம்திங் தட் யூ ஹவ் கேதர்ட் ஓவர் அ ஃபியூ இயர்ஸ் அண்ட் தட் இஸ் த பேஸ் லைன் தட் வி நீட் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். So some people might be very good at public speaking, some people may not be very good at it. But at the time of discussion before the panel, everybody has to discuss before the same panel. So people at different levels come there, but each of them will have to put different efforts to reach there. For me, public speaking was something I was doing from my childhood. Although I was initially an introvert and I would not talk to a lot of people, but over hours of public speaking, நான் வந்து debatingல participate பண்ணுவேன் and I used to participate in open mic kind of competitions as well. And during these situations, I have gotten over my stage fear. And அதுக்கப்புறம் நான் வந்து ஈஸியாக பேச ஆரம்பித்தேன் எல்லாரும் முன்னாடியும். அண்ட் செகண்ட்லி பீங் அ டாக்டர், நான் எப்போவுமே கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பேன். பேஷண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுவேன், ஸ்டாஃபோட கம்யூனிகேட் பண்ணுவோம், எல்லாரோடய கண்டினியூஸாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஐ டிட் நாட் ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம் டு ஃபேஸ் த இன்டர்வியூ போர்ட். பட் ஐ ஹேட் அ ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் டு மை செல்ஃப். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவேன். ஸோ தே ட்ரெயின்ட் மீ டியூரிங் த mock interviews. I went for around 5 to 6 mock interviews. And in each of these interviews, what they have told me was, one thing is I speak very fast, and second thing was there are a lot of things about eye contact as well, how you need to maintain eye contact, how you need to sit and how you need to move around and all. So those things will be corrected in your mock interview. So if you attend around 4 to 5 mock interviews, that is more than enough. And one more important thing that I did for interview is mirror practice. I think it cannot be overemphasized. A lot of toppers would have already told you this. So what you need to do is you need to stand in front of the mirror, ask a question to yourself which is very random. So either நம்ம DAF based நம்ம prepare பண்ணுவோம். So அந்த DAF பேசிஸில் சப்போஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யோர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அந்த கொஸ்டின் ஒரு சிட்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு we have to answer that particular question in front of the mirror. And one more thing that we can do is group discussion. So நாங்கள் வந்து we had lot of groups of doctors, of individuals அந்த மாதிரி we formed groups in which ஆன்லைனில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒரு கொஸ்டின் வந்து ஒருத்தவங்க புட்டப் பண்ணுவாங்க, மற்றவங்க வந்து அதை ட்ரை பண்ண ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ we also conducted mock interviews online for each other. நாங்கள் கலீக்ஸே வந்து ஒருத்தருக்கு வந்து கொஸ்டின் பண்ணிப்போம். These are some of the ways that you can prepare to be confident in front of the interview board. At the end of the day, it's not the fact or the content that you say. There are a lot of questions that were asked to me that were content and fact based, but I very confidently said, ma'am, I am not very sure of this answer, I need to read up more about that அப்படின்னு சொன்னேன். And whichever I had to answer, it had to be framed in a proper way, in a well paced out manner, so that they understand what we talk. அந்த மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா அது மட்டும் போதும். One more important homework that we need to do is our DAF, detailed application form. So be very careful how you fill your DAF and make sure that you are prepared along every word of the DAF. There are some people who go only on DAF basis. So make sure that that is prepared. Another important point that we have to take care is current affairs. All the current affairs from the time, anyway you would be covering it till your mains, but even after mains, make sure that your current affairs is well up to date. And that day's newspaper that day and the previous day's newspaper is also something important that they would cover. This is how I prepared for my interview. ஸோ ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு உங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? So first tip is basically make sure that all your basics are covered. நான் சொன்ன எல்லா சோர்ஸஸில் இருக்க பேசிக்ஸை வந்து கவர் பண்ணிடுங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மெயின்ஸ் ஸ்பெசிஃபிக் நோட்ஸ் ஹேஸ் டு பி மேட். அந்த மெயின் ஸ்பெசிஃபிக் ஈச் வேர்டோடைய நோட்ஸ் வந்து போட்டுருங்க. Third important thing that you're supposed to do is make a set of 30 to 40 page notes which is easily revisable at the end. Somebody gave me this suggestion very late towards the preparation, but I immediately implemented it. And success, one of the major reasons I can say is this practice that I followed. That is, I made sure that don't tear pages, which I did, but what you can do is you can make sure that small part of like your 1 page or 2 page thing can be reduced to a 1 paragraph answer.
so that towards the end you have only 30 pages to revise, because அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்காது. And it's a very mentally straining exam. You have to write in the morning as well as afternoon. Your hand will be paining a lot, so you have to be mentally strong to ensure that you revise something at the end. So make sure that you have something revisable towards the end. And also make sure that a lot of model papers are solved, because if you're starting quite early in your preparation, make sure that your mains answers, you've written a few answers and the time kulla ungala mudikka mudida அப்படின்ற answers வந்து make sure that you do that. And also one more important thing is prelims ku what are the tips to make sure that and the prelims வந்து clear பண்ணலாம் அப்படின்னா, one thing is extreme statements வந்து நீங்கள் usually it is wrong, so that is what usual UPSC thing is. So make sure that those statements are taken off your list before you start doing the rest of the answer. So these are some things that you will learn as you do the model papers, so make sure that you do all of them. And very important thing is physical fitness. Along with that, make sure that you are involved in some kind of physical activity when you prepare, and make sure that you always determined about your goal. So நம்மளோட கோல் இது, நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, sometimes the subject you're studying might be very dry, sometimes you may not be motivated, but always have that goal in mind. And for that, what I used to do is, my notes, the first page I write is Dr. Mohana Priya IAS. So this is the thing that I write in the first itself, so that every time I see that, I know that I want to achieve that goal. அதுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு I used to be determined and study. So you can follow these for your preparation. ஸோ இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் தேவை. அது கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவாக தான் இருக்கும். ஸோ அவங்க எந்த வகையிலலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அண்ட் இந்த மிகப்பெரிய கனவுக்கு அடித்தளம் போட்டது யார்? ஸோ as I said earlier, நான் வந்து சின்ன வயசுலேருந்து டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன், அண்ட் அதனால் MBBS பண்ணேன். பட் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து I think they were very keen that I should be pursuing civil services. அதனால அதுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் எல்லாம் அவங்க ரொம்ப ஏர்லியாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்பெஷலி மை ஃபாதர். ஸோ எங்களை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் IAS IPS ஆஃபீஸர்ஸை வந்து பார்க்கணும், இல்லை அவங்களோட வீட்டுக்கு போகணும், இல்லை வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், அவங்களுடைய ஜேர்னி UPSC ஜேர்னி எப்படி இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அண்ட் நாங்கள் வெரி ஸ்மால் 10-11 இயர்ஸாக இருக்கும்போதே லபாஸ்னா இன்ஸ்டியூட் போய் ஒரு ஃபோட்டோ வித் மீ அண்ட் மை பிரதர் அங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ ஆல் தீஸ் வர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டுவர்ட்ஸ் த மேஜர் கோல். And அதுக்கப்புறம் வந்து during each of the times, as I said, in the public speaking and all, it was not something that was my comfort zone, but அதெல்லாம் I was being pushed each time beyond my comfort zone to explore things that I have not done before, whether it be sports, games, or whether it be public speaking. My father used to push me towards these things. And also during the very fact that I have decided to prepare for UPSC, அது கூட எங்கள் அப்பா வந்து when I was doing medicine, he used to say that you have a lot of qualities of a civil servant. அப்போ வந்து you should and you have also been in a lot of places. என்னோட அப்பாவுடைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னால we were staying in around I've stayed in around 6 to 7 states now. So அதனால each state has given me a perspective of its different culture, language, tradition, food, cuisines எல்லாமே வந்து different-ஆ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் over the years. So these things will help you become a good civil servant, and you have a potential for that அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே என்னோட father. And also there were a lot of friends and batchmates who encouraged me towards that. அதனால that helped me to take the decision to write this civil services and gave me the confidence to do it. And another important person who played a very important role is my mother. So வந்து all the time during night studies அந்த டைம்லலாம் my mother used to sit with me, and we used to study together. And ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வேலை ஏதாவது படிக்கணும் அப்படின்னா I always try to teach it to somebody. So my mother used to be at the other end to listen to all the things that I'm trying to teach, so that I can learn these things myself. And even when I had to send in answer sheets for correction, she used to be the one who's scanning the answer sheets and sending it across. My father used to be the one who was bringing all the study materials for me to prepare. So அந்த மாதிரி very good support system இருந்ததுனால, a lot of friends who encouraged me throughout this journey. So அதெல்லாம் இருந்ததுனால I was able to prepare very well. அப்பா அம்மாக்கு அடுத்து ஆசிரியர்கள் தான். ஸோ உங்கள் மென்டர்ஸ் பற்றி சில வார்த்தைகள். So I would like to start with thanking my mentors from my kindergarten days, I would say, because each of them have played a very important role in my life. So நான் 5th standard படிக்கும்போது கூட அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, there was a teacher who said, okay, this girl is studying very well, அதை எப்படி படிக்கிறாங்க, how is she studying அப்படின்னு சொல்லும்போது அம்மா used to say that she used to sit with me and எனக்கு சொல்லி கொடுப்பாங்க எல்லாத்தையுமே அப்படி சொன்னாங்க. Then that teacher said, no, she's in 5th standard, she's supposed to study on her own அப்படின்னு சொன்னதுனால my mother at that point of time left me to be independent.
So my primary school teacher was one of the major reason, her name is Lalita ma'am, so she's the one who's major reason for me to start my independent journey of studies. And then as I went along, I had studied 6th standard in Hyderabad in a Kendra Vidyalaya. Then 7th standard I was in Bihar. So angayum vandu different teachers were there. Each of them have taught me very valuable lessons of life in addition to school lessons. So I would like to thank all of them. And after that we went on to a medical college. So medical college days each professor was so unique and so caring for us in CMC Vellore, and their encouragement and the values that they have taught, in addition to all the medical knowledge they so meticulously taught us. All the clinics I was able to attend, all the confidence that I got talking to people and talking to others was something that they taught me. UPSC பொறுத்த வரைக்கும் it was my friends and my father who encouraged me. In addition to that, I would also like to thank Dr. Pradeep Reddy, who is my very important mentor during that time. He is my senior from college, and he also very meticulously told me how to study, what are the sources to study. Especially when I was confused during each stage of the exam, he helped me a lot. So I would like to thank him as well. இவ்வளோ ஊர்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கீங்க. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் உங்கள் ஸ்டடீஸை எந்த வகையிலையும் பாதிக்கலையா? ஸோ இந்த ஒரு மல்டி டைமென்ஷனல் எக்ஸ்போஷர் உங்களோட சர்வீஸ்க்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஆக்சுவலி எவ்ரி 2 to 3 years அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். ஸோ we were kind of expecting that we are supposed to move around. ஸோ அந்த ஸ்டேட் எப்போவுமே மைண்டில் இருக்கும். So definitely I did not make long lasting friends in each place. Enga maarnalum I had to start from scratch and start making new friends. But studies porutha varaikkum I think each place has its own uniqueness in how we teach things and how we teach things and what we teach. So adala vandu ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஒரு ஸ்டேட்லேயும் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் ஐ வாஸ் ஏபிள் டு கோப் அப் இன் ஈச் ஆஃப் த ஸ்டேட். ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அண்ட் அவங்க சொல்லிக் கொடுக்குற ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஐ கெயின்ட் ஃப்ரம் ஈச் ஆஃப் தீஸ் ஸ்டேட்ஸ். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ லாஸ் டு மை ஸ்டடீஸ், பட் ஐ திங்க் இட் இஸ் அ கெயின். அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். இப்போ என்னை எங்கே போஸ்ட் பண்ணாலும் ஐ வில் பி ஏபிள் டு சர்வைவ். So one thing is transfers, because of which there is no permanence in any place. So that is something that I have gained. And second thing is the ability to adapt to any new place. And that is a very important asset for a civil servant, I feel. ஸோ ஃபைனலி உங்களோட கனவு இலக்கை அடைஞ்சிட்டீங்க. பட் இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது. மக்களுக்கு நீங்கள் என்ன சேவை செய்ய போகிறீங்க? சர்வீஸில் உங்களோட கோல் என்ன? என்னுடைய டாக்டர் ப்ரொஃபஷன்லேருந்து நான் வர்றதுனால ஹெல்த் இஸ் அ சாஃப்ட் கார்னர் that I have. And I have seen how health has been ignored, and I have seen how it can be improved. So என்னுடைய கெப்பாசிட்டியில் எனக்கு கொடுத்துருக்க பவர் அண்ட் ரிசோர்ஸஸ்னால என்னால் ஹெல்த் செக்டரில் என்னென்ன பண்ண முடியுமோ, எஸ்பெஷலி விமன் அண்ட் சில்ட்ரன் ஹெல்த், I will focus on that. Second important area that I would like to focus is women empowerment. So womenக்கு தேவையான education, jobs, as well as entrepreneurs, women entrepreneurs வந்து இன்னும் அதிகமாக வர whatever way I could be helpful, I am willing to help. இவ்வளோ தூரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாகவே ஆன்சர் பண்ணீங்க. கண்டிப்பாக இது ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் வித் அஸ். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச கனவு நனவாகும், மக்களுக்கு நிறைய சேவை செய்வீங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். தேங்க்யூ. Thank you very much for this interview. I convey my all the best to all the aspirants who are out there who are going to write the UPSC exam. All the best for your preparation, and do well.